வீழ்ச்சி அல்லது அந்த சமூகத்தினுடைய இல்லாமல் போவது, அதாவது ஒரு குடும்பம் இல்லாமல் போவது இந்த போதைப்பொருள் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற காரணத்தினால்தான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. விசேஷமாக இந்த சட்டமூலத்தின் மூலமாக அதிகமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற இந்த நோக்கம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்மையிலே நாங்கள் இலங்கையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது, அதாவது நீதிமன்றத்தில் உள்ளே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? அது போதைப்பொருள் கடத்துகின்ற அந்த நபர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலையாக இருக்கின்றது. அதே போல் இன்று ஒரு சட்டத்தரணி அவருடைய மனைவியோடு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுடைய வழக்கை பேச போய் அதற்காக இன்று கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது அறிய தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போல் கடந்த காலங்களிலே பல கொலைகள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் இந்த நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடப்பதற்கு காரணம் அந்த போதைப்பொருள் அருந்துவதும் அந்த போதைப்பொருள் விநியோகிப்பதும் அதை வியாபாரம் செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றவர்களை போட்டு தள்ளுவதும் இதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டுமானால், நான் நினைக்கின்றேன் முற்றுமுழுதாக தடை செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதிகபட்ச தண்டனையாவது கொடுத்து இதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்திலே வியாபித்திருக்கின்ற இந்த வியாபாரம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது, பொருளாதார வளர்ச்சி என்பது, அந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சியை குன்ற வைப்பது இந்த போதைப்பொருள் விநியோகம் அல்லது போதைப்பொருள் பாவிப்பதாகும். எனக்கு முன்பு பேசிய நண்பர் ஒருவர் வடகிழக்கை பற்றி பேசியிருக்கின்றார். ஒரு காலத்திலே வடகிழக்கிலே இதெல்லாம் இல்லவே இல்லை. பிரபாகரன் இருந்த காலகட்டங்களிலே இவ்வாறான போதைப்பொருள் பாவிப்பதோ அல்லது துஷ்பிரயோகம் செய்வதோ அதிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று அதிகமாக அங்கு பாவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே முறையாக செயல்படவில்லை என்பது ஒரு வருத்தமான செயலாகும். இதே போல தான் மலையக பகுதிகளிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அண்மை காலங்களிலே பல பாடசாலைகளில் கூட இந்த போதைப்பொருள் விற்பது என்பது சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயமாகும். ஆகவே இதையெல்லாம் ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் நான் நினைக்கின்றேன் டெய்லி, அதாவது தினந்தோறும் எங்கேயாவது ஒரு கொலை நடைபெற்று வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கொலை சம்பிரதாயம் அல்லது இந்த கொலை நடக்கின்ற சம்பிரதாயத்தை ஒழிக்க வேண்டும். ஆகவே இது அதிகமாக ஒரு காலத்தில் ஒரு இரட்டை கொலை அல்லது கொலை என்று நடக்கும் பொழுது அதற்கு காரணமாக சொல்லுவார்கள் காணி பிரச்சனை என்று. ஆனால் இன்று காணி பிரச்சனை அல்ல, இந்த போதைப்பொருள் கடத்தல், அதை விநியோகம் செய்வதிலே ஏற்படுகின்ற முரண்பாடு தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்காக இன்று கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த இவ்வாறான போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்ற சமயம், அறநெறி நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் பிறக்கின்ற குழந்தையோ அல்லது வளர்கின்ற குழந்தையோ ஒரு சமுதாயத்தினுடைய அரவணைப்பு இல்லாமல் அல்லது சமுதாயத்தினுடைய நெறிகளை பின்பற்றாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான துன்பமுள்ள நிகழ்வுகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுகின்றது என்றால், நேர்மையாக வாழ வேண்டும், நியாயமாக வாழ வேண்டும், தங்களுடைய நெறியை கையாள வேண்டும் என்று புத்த சமயமும் அதை தான் சொல்லுகின்றது. ஆகவே இந்த சமய நிகழ்ச்சிகளை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் போதைப்பொருள் ஒழிக்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வளரவிடாமல் தடுப்பதற்கு ஏனைய காரணங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களுடைய அரவணைப்பு பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஒரு நாடு அல்லது ஒரு குடும்பம் இன்று
Honorable Dr. V. Radhakrishnan, you have 2 more minutes. சுமையாக இருக்கக்கூடாது. அதாவது அவர்கள் சுமையாக இருக்கக்கூடாது என்றால் அவர்களுக்கான வாழ்க்கை வசதியை நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்று சில இடங்களிலே பொருளாதார பின்தள்ளப்பட்ட காரணங்களினாலும் இவ்வாறான விநியோகங்கள், இவ்வாறான வியாபாரங்கள் நடப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கின்றது. ஆகவே சமூகத்திற்கு எல்லாமே சமம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்று இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. வருகின்ற காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் இந்த திட்டங்களுக்கு மக்களுடைய ஒத்தாசை நிச்சயமாக தேவை. ஆகவே மக்களுடைய ஒத்தாசை இல்லாமல் எதையுமே நாங்கள் ஒழிக்க முடியாது. அவ்வாறான அந்த ஒத்தாசையை பெறுவதற்கு அரசாங்கம் முயல வேண்டும். சில இடங்களிலே இன்று அரசியல் காரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் நடப்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சட்டத்தரணிகளை கொலை செய்வது அல்லது சாதாரண மக்களை கொலை செய்வது இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அல்லது இன்று ஏற்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக மாற வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த முஸ்லிம் நாடுகளிலே, வெளிநாடுகளிலே இவ்வாறான போதைப் பொருள் அல்லது இவ்வாறான துஷ்பிரயோகம் நடைபெறும் பொழுது அதற்கு அதிகமான தண்டனை இருக்கின்றது. அந்த தண்டனையை இங்கேயும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டால் மட்டுமே இதை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வர Dr. V. Radhakrishnan, your time is up. அல்லாவிட்டால் எந்த நாளும் கொலையும் கொள்ளையும் துஷ்பிரயோகமும் கற்பழிப்பும் இவ்வாறான நடைபெறும் பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆகவே இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் ஒழிப்பதற்கு எல்லோரும் ஒத்தாசை புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.